என்ன கொஸ்டின் இல்லை, என்ன கொஸ்டின், எல்லா சாதனையும் விளக்குற மாதிரி கேசட் அமைஞ்சிருக்கு, அவ்வளவுதான். சட்டத்துறையின் சார்பில் முதல் முறையாக இப்படிப்பட்ட ஒரு முயற்சி எடுத்து சட்டத்துறையினுடைய செயலாளர் என்ஆர் இளங்கோவருடைய முயற்சியால் இந்த கேசட் வெளியிடப்படுகிறது. இந்த கேசட் 5 ஆண்டு கால தளபதியினுடைய சாதனைகளை இசை வடிவில் எல்லா வாக்காளருடைய மனதையும் பதியக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. தலைமைக் கழகத்தின் சார்பாக சட்டத்துறை செயலாளரையும் சட்டத்துறையும் வழக்கறிஞரையும் பாராட்டி நன்றி தெரிவித்துள்ளோம். Discrimination. He said that this particular exercise will be in accordance with what was done during the previous UPA government. There will be no differences and their southern state will not be affected is what the Prime Minister. I would like to ask you only one question. Has Mr. Modi kept up to his promise in the past? Whatever he says, he will act against it only. என்ன சொன்னார் 2014 எல்லாருடைய அக்கௌண்ட்லையும் பிளாக் பண்ணி ஒழிச்சிடுவார், 15 lakhs போடுவார். இதே மாதிரி இப்போ டிமானிட்டைஸ் பண்ணார். டிமானிட்டைசேஷன் எவ்வளோ பெரிய தோல்வி அடைஞ்சதோ அதே போல தான் இந்த டீலிமிட்டேஷன் சவுத்தை கம்ப்ளீட்டாக முறியடிக்க போது, கம்ப்ளீட்டாக சவுத்தே இல்லாத அளவுக்கு ஆக்க போகிறாங்க. ஸோ நார்த் சவுத்துன்ற பிரச்சனையை இவரே உருவாக்குறாரு. தமிழ்நாடு எந்த மாநிலங்களுக்கும் பாதிப்பு ஏற்படாது அப்படிங்கிற உத்தரவு அமித்ஷாவே கொடுத்திருக்காங்க. அமித்ஷா என்ன ஆண்டவனா சார்? அமித்ஷா என்ன ஆண்டவனா? அமித்ஷா பொய் சொல்வதற்கே பிறந்தவர், பொய் சொல்லிக்கொண்டே இருப்பவர். ஆகவே அவர் சொல்றதெல்லாம் நீங்க கேர் பண்ணவே காரணம் அவர் ஏற்கனவே சொன்னல, டிமானிட்டைசேஷன் ஆனால் கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிலாம் போய்டுனார். ஒரே ஒரு பைசா இந்த கஜானாக்கு லாபம் வந்துதா? ஒரு சிங்கிள் பை வந்துதா? அதாவது அரசியலமைப்பு சட்டம் திருத்தம் கொண்டு வராங்க, டீலிமினேஷன் ஆக்ட்ல திருத்தம் கொண்டு வராங்க. அதற்கான மசோதா தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. அந்த மசோதாவை படித்தாலே அந்த நம்பிக்கை வர வேண்டும். இட் ஷுட் கிவ் தி கிளாரிஃபிகேஷன் இன் தி பில் இட் செல்ஃப். தட் இஸ் நாட் தேர் இன் தி பில். மசோதாவில் எந்த உத்தரவாதமும் தரப்படவில்லை. மசோதாவில் இல்லாத உத்தரவாதத்தை வெறும் வாய் வார்த்தையால் பிரதமராக இருக்கட்டும், உள்துறை அமைச்சராக இருக்கட்டும், யார் கொடுத்து என்ன பிரயோஜனம்? அது எழுத்து வடிவில் மசோதாவில் இருந்திருக்கணும் இல்லையா? அது இல்லைன்றது தானே பிரச்சனை. அந்த ஸ்பிரிட்டே இல்லையே. தோல்வி பயத்தினாலதான் இதை கையில் எடுத்து திமுக பிரச்சாரம் பண்றாங்க குற்றச்சாட்டு வச்சிருக்கு. எலெக்ஷன் ஒன்று 4 நாள் இருக்கும்போது இப்போ கொண்டாந்து விடுறாரு. யாருக்கு தோல்வி பயம்? அவருக்கு அங்கே அதாவது இந்த 2 ஸ்டேட்டில் தான் ஏறத்தாழ 85 எம்பிஸ் இருக்காங்க. இவங்க வராமல் வந்துட்டாங்கன்னா 2/3 மெஜாரிட்டி வச்சு பாஸ் பண்ணலான்னு பார்த்தாரு. ஆனால் நாங்கள் ஏமாறக்கூடியவங்கள, எங்கள் தலைவர் கலைஞருடைய மகன், அதனால் ஏமாற மாட்டார். காசிஸாக எடுத்து நடவடிக்கை எடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக தொண்டரும் கூட்டணி தொண்டரும் தேர்தலை பார்த்துப்போம், உங்கள் கடமை நீங்கள் செய்யணும், எம்பி அமைச்சிட்டோம். அதனால் இந்த பில் அநேகமாக நிறைவேறாது, 2/3 மெஜாரிட்டி எடுக்காது. That is there, always open. But as he rightly said, நீங்கள் மசோதான்னு சொன்னார்ல, இந்த மசோதாவில் இது இல்லை, இது ஒரு சோதா மசோதா தான். இந்த மசோதா தமிழில் சொல்லணும்னா இது ஒரு சோதா மசோதா. We will take all legal steps to protect the interest of. That is there, always legal. No. Let it pass. Let our organization. Let the amendment be passed by the. Let it get the president accent. Then our legal wing will definitely, as you know, the governor's rights we have filed in the Supreme Court and we have succeeded. We have got full confidence in the Supreme Court. Definitely will succeed. Thank you. And we have got valid grounds also. Thank you.
தேங்க்யூ. நான் உங்களுக்கு பென் ரைஸ் கொடுத்துறேன். ஓகே, கொஸ்டின்ஸ் வேணா